بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் பணத்தின் காரணமாக, செல்வம் இருக்கிற காரணமாக பெருமை நமக்கு வந்துவிடக்கூடாது, அதை எப்படி நம்ம வரவிடாமல் தடுத்துக் கொள்வது என்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் சொல்லாமல் விட்ட ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செல்வம் வைத்திருப்பவர்கள் செல்வம் இருக்கிறது என்பதற்காக பெருமை அடிப்பது ஒரு வகை இருக்கிறது. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், அந்த செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற காரணத்தினால் அதுல பெருமை அடிப்பது. செல்வம் என்கிட்ட இருக்குது என்று பெருமை அடிக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், மற்றவர்களுக்கு தான தர்மம் வழங்கும் பொழுது அந்த தான தர்மத்தை பெறுகிறாரே அவரை கேவலமாக கருதும் வகையில், அவரை இழிவுபடுத்தும் வகையில் அந்த தர்மங்களை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்த தர்மத்துக்கு பயனற்று போகிற ஒரு நிலைமை இருக்கிறது. இது ஒரு வகையான பெருமை. என்கிட்ட பணம் இருக்குன்னு அடுத்தவனை இழிவா கருதுவது ஒரு வகை. பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று முன் வந்து விட்டு அந்த பணத்தை வாங்குறான அவனை கேவலப்படுத்துறது, கொடுத்ததை சொல்லி காட்டுறது, அதை கொடுக்கும் பொழுதே அவன்கிட்ட ரொம்ப அதிகமான கூலை கும்பிட எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு ஏதாவது உதவி செய்த காரணத்தினால் நாளைக்கு நமக்கு அவன் நன்றி கடன் செலுத்தணும், நம்மளை கண்டவனை மதிக்கணும் என்று அவன்கிட்ட எதிர்பார்க்கிறது. இதுகெல்லாம் கூட பெருமையோட ஒரு வகை தான். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இது கூடவே கூடாது. ஆர்வமாக நம்ம ஒரு ஹதீஸ் சொன்னோம். 3 பேரை அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு உயிர் தியாகியை விசாரிப்பான், ஒரு செல்வந்தரை விசாரிப்பான், ஒரு மார்க்க அறிஞரை விசாரிப்பான். செல்வந்தர் என்ன விசாரிப்பான்? உனக்கு இவ்வளவு செல்வம் கொடுத்தன என்ன செய்தாய்? செல்வந்தர் சொல்வாரு, நான் வாரி வாரி வழங்கினேன். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீ வாரி வாரி வழங்கினது நிஜம், 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக தான் வழங்கின. என்னிடத்தில் பரிசை எதிர்பார்த்து நீ வழங்கவில்லை. 4 பேர் உன்னை புகழணும், பாராட்டணும், இந்த நோக்கத்திற்கு நீ வழங்கிய காரணத்தினால் நீ செய்த தர்மத்திற்கு கூலி இல்லை, இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான். என்றால் இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. அப்ப அந்த மாதிரியான பெருமை, பணம் இருக்கிற காரணத்தினால் அடுத்தவருக்கு கொடுத்து அதை பெருமை அடிக்கும் பொழுது அவன் சிறுமடைகிறான்ல. நான் இவருக்கு அதை கொடுத்தேன் நீ சொல்லும் பொழுது வாங்கினவனுடைய மரியாதை இங்கு குறைகிறது, உன்னுடைய பெருமை மேலோங்குகிறது. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காம என்ன செய்யறான்னு கேட்டா, செஞ்ச தர்மத்துக்கு கூலியும் தராம நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிறான். இந்த ஹதீஸை நம்ம முதல் 2 நாட்களில் சுட்டி காட்டி இருக்கிறோம். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நம்ம தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதை ஏதோ பிச்சை நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்களுடைய முஸ்லிம்களுடைய செல்வங்களிலே யாசித்து வருகிறார்களே அவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறதுங்கிறான் அல்லாஹ். இப்ப நம்மள்ட்ட உள்ளது கொடுக்கணும்னு சொன்னா நம்ம இதை கொடுக்கல, அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான்னு கேட்டா, கேட்டு வருபவர்களுக்கு அதுல உரிமை இருக்கு, அவன் பங்கு இருக்குது, இல்லாதவர்களுக்கு பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அப்ப அந்த உரிமை இருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தோடு கொடுத்தோமையானால் பெருமை வராது. அவங்க காசு அவனுக்கு கொடுக்கிறோம், நம்ம காசை கொடுக்கவில்லை. நமக்கு எல்லாம் மிதமெஞ்சு தந்திருக்கிறானே, அதில் நம்ம கொடுக்கக்கூடியதெல்லாம் அவனுக்கு உரியது, அவனுக்குரிய பங்கை அவனுக்கு கொடுக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பெருமையும் வராது. இது அல்லாஹ் 51வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யுத்வைமுன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வை நேசித்த காரணத்தினால்
உணவளிக்கிறார்கள். முஸ்லிம்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிற காரணத்தினால் உணவளிக்கிறார்கள். மிஸ்கீனன் ஏழைகளுக்கு, யதீமன் அனாதைகளுக்கு, அசீரன் கைதிகளுக்கு உணவளிக்கிறார்கள். உணவளித்து விட்டு இன்னமா நுத்ரைமுக்கும் வஜிஹில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்குத்தான் உணவளிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போட்டது பெருமைக்கு இல்ல, நுத்ரைமுக்கும் வஜிஹில்லா, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காகவே நாங்கள் உணவளித்தோம். லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷகூரா, உங்களிடமிருந்து இதுக்கு பிரதிபலனை நாங்கள் நாடமாட்டோம். இன்னைக்கு நாங்க கொடுத்தோம், நாளைக்கு நீங்க கொடுங்க, இதற்கு நாங்கள் கொடுக்கவில்லை. லா நுரீது மின்கும் ஜஸான், உங்களிடத்தில் எந்த பிரதிபலனையும் நாங்கள் நாடவில்லை. வலா ஷகூரா, நன்றியும் நாடவில்லை. கொடுத்து நன்றின்னு சொல்லுவான அதை கூட எதிர்பார்க்கல, திருப்பி செய்வான் என்றும் எதிர்பார்க்க கூடாது, நன்றி எதிர்பார்க்க கூடாது. இப்படி சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னா நகாபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, கடுமையான அந்த ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாளுக்கு பயந்து நாங்கள் கொடுக்கிறோம், கியாமத்து நாளுக்கு பயந்து நாங்கள் கொடுக்கிறோம். இப்படின்னு நடப்பார்களே ஆனால் வகாஹுமுல்லாஹு ஷர்ரதாலிக்கல் யௌம், அந்த நாளுடைய தீங்கிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். இப்படி கொடுக்க வேண்டும். நம்ம என்ன ஒரு பொருளை கொடுத்தால் கொடுக்கும் கண்டிப்பா பெருமை வரும். கொடுக்காதவனுக்கு பெருமை கம்மியா வரும், கொடுக்கிறவனுக்கு ஜாஸ்தியா பெருமை வரும். ஏன், நம்மள்ட்ட வாங்கும்போது நம்மளை அறியாம ஒரு மாதிரியா சைத்தான் தலையில உட்கார்ந்து கொண்டு நம்மள ஒரு பெரிய ஆள் மாதிரி, அவனை இழிந்தவன் மாதிரி கொண்டு உட்கார வைத்து விடுவான். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் 80வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அதை சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து கூலி எதிர்பார்த்து தான் செய்யணும். அதனால தான் அழகிய கடன் இதுக்கு எல்லாம் பேர் வைக்கிறோம். மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு பேரு நீ அவனுக்கு கொடுக்கவே இல்லை, இதற்கான கூலி அல்லாஹ்ட்ட வாங்க போற, அல்லாஹ்வுடைய கூலி தருவதற்காக வேண்டி இங்க கொடுக்கிறோம் என்று சொன்னால் இவன்கிட்ட நம்ம நன்றி எதிர்பார்ப்போம், இவங்கிட்ட இருக்கிற நம்ம பிரதிபலனை எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர்கள் இப்படி கொடுக்க வேண்டும். அரசுடைய நிழலில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். அதுல ஒருத்தன் யாரு, வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. அப்படி கொடுக்க வலது கைக்கெல்லாம் அறிவு கிடையாது, அவ்வளவு நெருக்கமா சொல்லி காட்டுறாங்க, அவ்வளவு முக்கியமான ஆள் கூட தெரியாது. வலது கையால் இதை கொடுக்கிற ஒரு ஆளுக்கு அவனுடைய இடது கைக்கே தெரியாது என்று தனக்கு தானே மறைத்துக் கொண்டு, பொண்டாடி கூட தெரியாம, பிள்ளை கூட தெரியாம, அண்ணன் தம்பி கூட தெரியாம இப்படி தான தர்மங்கள் செஞ்சாங்கன்னா பெருமை வருமா? வராது. யாருக்கும் தெரியட்டே இப்படி பெருமை வரும். இந்த மாதிரி கொடுத்தார்களே ஆனால் 7 பேருக்கு அல்ல அரசியல் நிழல் கொடுக்கும் பொழுது அதுல இவன் ஒரு ஆள் நிற்பான். அப்ப இந்த உள்ள பொருளாதாரத்தை செலவிடும் பொழுது பெருமை வராமல் இருப்பதா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக, யாருக்கும் தெரியாம, பொதுவான காரியங்களுக்கு கொடுக்கிற பகிரமா கொடுக்கணும், 4 பேர் கொடுக்கறதுக்காக வேண்டி. தனித்த நபர்களுக்கு கொடுக்கறதை என்ன செய்யணும், அவனுடைய மான மரியாதை பாதிக்காத வகையில் ரகசியமான முறையில் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் அதுக்கு அரசியல நமக்கு நிழல் உண்டு, பெருமை வராது. அரசியல் நிழல் உண்டுங்கிற ஒண்ணு. இப்படி கொடுத்து பழகி விட்டோமே ஆனால் மனசுல இந்த பெருமை, கொடுப்பதனால் நான் பெரியவன் என்று ஒரு பெருமை வருமே, அது வராது. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒலா தம்னுன் தஸ்தக்சிர், கொடுத்தது சொல்லி காட்டாத. எந்த ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தாலும் சொல்லி காட்டுவது பயங்கரமான தப்பு. இது எல்லாம் பல வசனங்கள் என்ன செய்யறான், யார் தர்மம் செய்துவிட்டு அதை சும்மலா மன்னன் அதை சொல்லி காட்டாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கூலி உண்டு என்றும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த பொருளாதாரத்தினால் பெருமை வறுமையானால் பொருளாதாரம் இருக்குங்கிறதுனால வர்ற பெருமையும் கூடாது. அடுத்தவர்களுக்கு வழங்குகிறோம் என்பதற்காக ஒரு பெருமை வருமே, அதையும் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதுவும் வராத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பெருமையில முக்கியமானது என்னன்னு கேட்டா குலப்பெருமை. பணத்தினால ஒரு மனுஷன் பெருமடிக்கிறான்ல, அடுத்து எதுல பெருமடிக்கிறான்னு கேட்டா, நாங்க எந்த கோத்திரத்து ஆளுக்க, நாங்க எந்த குடும்பத்து ஆளுக்க, நாங்க எந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க, இந்த மாதிரியாக சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான பாரம்பரியம் இருக்கும். ஒரு ஊர்ல மக்கள் இருப்பார்களே ஆனால் ஒவ்வொரு தெருவில் ஒருத்தன் ஒரு கோத்திரமா இருப்பான், இன்னொரு கோத்திரம் கம்மியா இருப்பான், இவன் கொஞ்சம் மரியாதை குறைவனா ஊர்ல கருதப்படுவான். இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா அதை வைத்துக் கொண்டு மற்ற கோத்திரத்தார்களை இழிவாக கருதக்கூடிய தன்மையை பார்க்கணும். பண விஷயத்திலேயாவது பெருமை அடிக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, கொஞ்சம் இருக்க வேண்டாம். இந்த குலம்ங்கிறான அது முழுக்க முழுக்க பொய், கற்பனை. ஏன் பொய்ங்கிறோம்? எல்லாரும் ஒரு மனுஷனுக்கு பிறந்திருக்கிறோம், எல்லாருமே ஆதமுடைய பிள்ளைங்க. அப்புறம் என்ன பெருமை? அல்லாஹ் ஒரு 4 பேரை படைச்சு அந்த 4 பேர் வழியா நம்ம வந்திருந்தோம்னு சொன்னா, நான் அவர் வழியா வந்தவன், நான் இவர் வழியா வந்தேன்னு சொல்லலாம்.
நீ யாருக்கு பிறந்த எந்த குலத்தை வச்சு பெருமை அடிச்சாலும் இந்த சிறுமையா இருக்கிறான அவன் என்ன சொல்லணும், அடே நான் ஆதமுடைய பரம்பரைடா, நாங்க ஆதமுடைய பரம்பரையில் வந்தவங்க என்ன செய்வா, பதில் என்ன சொல்லுவ நீ? அப்ப எல்லாம் ஆதமுடைய பரம்பரை தானே. நம்ம ஆதம் நபியுடைய பாரம்பரியமாக அத்தனை பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் இது வரலாமா? வேற வேற மக்கள்கிட்ட வரலாம். ஏன் வரலாம்? அவங்க பேசிக் அப்படி வச்சிருக்கிறாங்க. இந்த மனிதன் வந்து இந்த குலத்தில் உள்ள கடவுளுடைய தலையிலிருந்து வந்தவன், ஒருத்தன் வந்து இடுப்புல இருந்து வந்தவன், ஒருத்தன் தொடையில வந்தவன், ஒருத்தன் காலில் வந்தவன், இன்னொருத்தன் அது இல்லாம 5வது ஜாதின்னு வச்சிருக்கான்னு வைங்களேன், அவன் பெருமை அடிக்கிறான். ஏன் ஒத்துக்கிறான்ல அவன், அவன் கொள்கை அப்படி. அதனால தலையில வந்தான பெருசு, நீ காலில் வந்தவன் சிறுசு. இந்த கொள்கையில உள்ளவர்கள் பெருமை அடித்தால் அவங்க மதத்தின் பிரகாரம் சரி, பொதுவாக சரி, பொதுவான நீதிக்கு அது உகந்தது இல்லை, அவனுக்கு சரின்னு சொல்லலாம். கடவுளே இல்லைன்னு டார்வின் தத்துவத்தில் இருக்கான்னு வைங்க, அவனு கூட பெருமை அடிக்கலாம். ஏன்? அவனுடைய தத்துவ பிரகாரம் ஒரு அப்பனுக்கு நம்ம 50 பேரும் பறக்கல, ஒரே ஒரு மூலப்பிதாவுக்கு பிறக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் பல குரங்குகள் மனிதனாக மாறுகிறது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குரங்கு அப்பனா இருப்பான். இப்ப நம்ம இருக்கிற ஆட்கள் அவன் சித்தாந்தப்படி பாத்தீங்கன்னா ஏன் அப்பன் குரங்கு வேற, உன் அப்பன் குரங்கு வேற, அப்ப நான் வேற நீ வேற பெருமை அடிக்கலாம்ல, ஒரே இதுல பிறந்து வரல, அவன் கூட பெருமை அடிக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அது பொய்யது சரின்னு வைத்துக் கொண்டால், அது சரி என்று வைத்துக் கொண்டால் அவனுவ பெருமடிச்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் கொள்கை பிரகாரம் முஸ்லீம் பெருமடிக்கலாமா? முஸ்லீமுடைய கொள்கை என்ன? ஒரு ஜோடி தான் நல்லா படைச்சான், எல்லாம் செத்துருச்சு பெருமையெல்லாம். ஒரு ஜோடி தான் படைத்தான் என்னும் போது நீ எவனா வேண்டாலும் திருப்ப நீ ஆதம் புள்ள, நானும் ஆதம் புள்ள, எங்க அம்மாவும் ஹவா, உங்க அம்மாவும் ஹவா, அப்புறம் என்ன பெருமை? எல்லாம் ஒரே குலம் தானப்பா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுகிறார்கள். நம்ம தானே கரெக்டா நிக்கணும். ஒன்றே ஒரு குலம் தான் இருக்கிறது, ஒரு தேவன் இருக்கிற மாதிரி, ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி. குலம் என்னவென்று கேட்டால் ஆதமுடைய குலம், ஹவாவுடைய குலம், ஒரு இனம் தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். மனிதனை படைத்தது எப்படி என்றால் ஒரு தந்தை ஒரு தாய். அப்ப இந்த குலங்கோத்திரம் இருக்க அது அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தான். ஒரு ஊர்ல 4 இப்ராஹிம் இருந்தான்னு சொன்னா எந்த இப்ராஹிம் தெரியாது. அப்ப மேல தெரு இப்ராஹிம், கீழே தெரு இப்ராஹிம் தெருவை சொல்லி வித்தியாசப்படுத்துவாங்க. அல்லது அந்த குடும்பத்து இப்ராஹிம், இந்த குடும்பத்து இப்ராஹிம் சொன்னா தெரியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கோத்திரத்தை வைத்துக் கொள்ளலாமே தவிர லித் ஆரஃபுங்கிறான். லித் ஆரஃபுனா ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிளைகள் கோத்திரங்களை தவிர இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவங்க தான், குலத்தில் கிடையாது, எல்லாரும் ஒரு குலம் தான் என்று சொல்லும் பொழுது அப்ப குலப்பெருமை, குலமே இல்லைன்னா பெருமை எப்படி வருது? இஸ்லாமிய பார்வையில் எல்லாம் மனித குலம்ங்கிற ஒரு குலமா இருக்கும் பொழுது, எல்லாரும் ஒரு தாய் தந்தை வழியாக பல்கி பெருகி இருக்கும் பொழுது பிறப்புல நான் வசந்தவன் நீ வசந்தவன் எப்படி சொல்வது? அப்ப இது பெரிய ஒரு இல்லாத பெருமைங்கிறான். காசுலையாவது வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறான். பணம் இருக்கிறவன் பெருமை அடிக்கிறது, பணம் ஒன்று இருக்குதானே செய்யுது. கார் வச்சுக்கிறான், கண்ணால பாக்குறோம். நீ என்னத்தை காட்டு, பெருமையை காட்டுத, உன் பாரம்பரியத்தை கொண்டாந்து காட்டு. ஒண்ணும் கிடையாது, இல்லாததுக்கு பெருமை அடிக்கிறான். அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்போது பெருமை அடிச்சா எவ்வளவு பெரிய மடமை. அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் பிறப்பினால் வசந்தவன் கிடையாது. எப்படி இந்த குளம்லாம் வருது தெரியுமா? எல்லாம் ஆதமுடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தன் ஒரு நல்ல சாதனை செஞ்சிருப்பான், அவன் பேர்ல அவனுக்கு வர்ற வாரிசுகள் அது பெருமை தன் சேர்த்துக்கிறது. என்னுடைய முப்பாட்டம் ஒருத்தன் பெரிய வள்ளலா இருந்தான்னு வைங்களேன், அவர் குடும்பம் சொல்லிட்டு நமக்கு பெருமை தானே. அவன் வள்ளலா இருந்து அவனோட முடிஞ்சு போச்சது. ஏன் முப்பாட்டன்ல ஒருத்தன் பெரிய அறிஞனா இருந்திருப்பான், அதை வச்சு என்ன செய்யுது, அந்த ஆலிம் சாவுட்டு குடும்பம், இந்த வள்ளல் வீட்டு குடும்பம் இப்படின்னு சொல்லி கொண்டுதான் ஜாதி உண்டாகும். ஜாதி உண்டாகுது என்று சொன்னால் ஒரு மனித குலம் தான் அத்தனை பேரும். அதுல எவனாவது ஒரு சாதனை செய்திருப்பான், அந்த ஊர்ல அவனா படிச்சுட்டு முதல்ல வந்திருப்பான், படித்த வீட்டு குடும்பம், வக்கீல் குடும்பம், டாக்டர் குடும்பம் இருப்பாங்க. முதல் டாக்டர் தான் பேர். ஒரு ஊர்ல டாக்டர் ஃபர்ஸ்ட் வர்றான்னு வைங்க, அவன் டாக்டர் சொல்லுவாங்களா, இவனுக்கு நான் டாக்டர் குடும்பம், அவன் டாக்டரா இருந்தா நீ டாக்டரா? டாக்டர் குடும்பம் அது பெருமையா? அந்த டாக்டர் குடும்பம் ஆனா உடனே என்ன செய்யறான்னு கேட்டா, ஆதம பெருசா தெரியல அவனுக்கு. ஆதம் எவ்வளவு பெரிய கண்ணியத்துக்குரிய தகுதி அது தெரியாம டாக்டர் குடும்பம், வக்கீல் குடும்பம், அந்த வீட்டு குடும்பம், இந்த வீட்டு குடும்பம், இப்படி எவனாவது ஒருத்தன் புகழ் அடைஞ்ச உடனே அவன் இந்த புகழ் இங்க மற்றவனுக்கு இல்லையில எதுக்கு இதை செய்யறான்னு கேட்டா, ஆதம் நினைப்பான்னு அம்பிட்டு பேர் வந்துடுவாங்க. எதனால இந்த பெருமையை கொண்டாடுறான்? ஆதம் குடும்பம்னு சொன்னா அவனு வருவான், இவனு வருவானே. டாக்டர் குடும்பம்னா நான் மட்டும் தானே, நீ சொல்ல முடியாதுல. அப்ப வக்கீல் குடும்பம் நான் மட்டும் தானே.
அந்த மாதிரியா ஒரு பேரை எடுக்கிறதுக்காக வேண்டி கற்பனையா உண்டாக்குனது தானே தவிர இதுல என்ன ஒரு பெருமை இருக்கு? அப்படி வச்சுக்கிறோமே, டாக்டர் வச்சுக்கிறோமே, பெரிய சிறந்த டாக்டரா இருந்தாரு, விஞ்ஞானி குடும்பம்னு வச்சுக்கிறோம். மார்க் அடிப்படையில் லாஜிக் அடிப்படையிலையும் அவன் பெருமையில் உனக்கு எப்படி பங்கு வரும்? ஒருத்தன் செஞ்ச சாதனையில அவனோட அது முடிஞ்சுவிடும். உங்க முப்பாட்டம் விஞ்ஞானியா இருந்தாரு, ஒரு ஜனாதிபதியாவே இருந்தாரு, பிரதமராகவே இருந்தாரு, பிரதமர் குடும்பம் அப்படின்னு சொன்னா நீ பிரதமரா? இந்த கலாம் ஜனாதிபதியா இருந்தாரு, அவன் பேர பிள்ளைக்கு வெளியே பற்றி விட்டாங்க, என்னங்கிறேன் ஒன்னையும் காணாம். தேர்தலில் போட்டு 400 ஓட்டு வாங்கினாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சுயேட்சையை விட கேவலமான ஓட்டு இதான் உங்க நிலைமை. அவனுக்கு இருந்துச்சுன்னா அவனோட விட்டுட்டு போ. உனக்கு ஏன் அதுல பங்கு வாங்கிட்டு இருக்கிற? நீ இதுல என்ன பங்கு, ஒன்னு ரோல் என்ன இருக்குது? அப்ப நம்முடைய எந்த ஒரு பங்கும் இல்லாம ஒலா தசிர் வாசிரத்தின் விசிற உஹ்ரான்றது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க முடியாது. அப்ப நான் நல்லவனா இருந்தால் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, நான் கெட்டவனா இருந்தா என் பிள்ளை குட்டிகளுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் எவனோ ஒருத்தன் நம்முடைய முன்னோர்கள்ல 4 தலைமுறைக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி ஊர்ல பேர் வாங்கியிருந்தாண்டா அதுலயே நீ பெருமை அடிக்கிற, அதனால உன்னைய தனிச்சு காட்டிக்கிற அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோமே. ஆனால் இந்த குலங்கிறது ஒரு பொய் மாயை, இல்லாத ஒண்ணுக்கு வேணும்னு இவன் செய்யறான். இதை ஒழிக்கிறதுக்கு தான் இஸ்லாம் வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, இந்த ஏற்கனவே அந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம். இறுதி ஹஜ்ஜில் என்ன செய்யறாங்க? மக்களே, உங்களுடைய இறைவன் ஒருவன், உங்க வாப்பா உங்க தந்தை ஒருவர். ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. அரபியை விட அஜமிக்கு பெருமை இல்லை, அஜமியை விட அரபிக்கு எந்த பெருமையும் இல்லை. எல்லாருமே உங்களுடைய தந்தை ஒருத்தர் தான், ஆதமுக்கு பிறந்தவங்க தான், ஆதமை மண்ணால் படைத்தான், நீ பெருமை அடைக்காத என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி பேருரையில இது ஒரு முக்கியமான போதனையா சொன்னதை பார்த்தால் குலப்பெருமைக்கு எந்த விதமான அனுமதி மார்க்கத்தில் கிடையாது. குலத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது? பெருமை அடித்துக் கொள்ளவே கூடாது. அதுல ஒண்ணு பார்க்கலாம், குலப்பெருமை என்று சொன்னால் அதுல பல விதம் இருக்கு. குலப்பெருமை, இனப்பெருமைன்னு சொல்றோம்ல, அதுல பல வகையான வகைகள் பிரிஞ்சிருக்கிறது. ஒன்னு நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ராவுத்தர் நம்ம சமூகத்தில் இருக்கிற குலம், இதுனே ராவுத்தர், அந்த பேர்ல சேர்த்துக்கிறோம். இப்ப காணா ஒளிஞ்சு போச்சு. இப்ப பேர் வைக்கும் பொழுதே மறைக்காருன்னு சேர்த்து தான் பேரை வைப்பாங்க. இப்ராஹிம் மறைக்காரு, இஸ்மாயில் மறைக்காரு, முஸ்தபா மறைக்காரு, அப்துல் அகமது கபீர் ராவுத்தர் இப்படின்னு சொல்லி என்னமோ அது பெரிய டிகிரி பல்கலைக்கழகத்தில் வாங்கின ஒரு பட்டம் மாதிரி என்ன செய்வாங்க, பின்னாடி போட்டுக்கிருவாங்க. நாங்க ராவுத்தர் விட்டு குடும்பம், நீங்க மறைக்கார் விட்டு குடும்பம். இந்த மாதிரியான பிரிவினை உண்டா இல்லையா? ஊர் உலகங்கள்ல அப்படிலாம் இருக்கிறது. இது ராவுத்தர் மறைக்கார் பரவலா உள்ளது. அதுக்குள்ளேயே போனீங்கன்னா அதுல உள்ளூர்ல 4-5 குளம் இருக்கும். மறைக்கார தான் இருப்பாரு. மறைக்காரில் இவர் முப்பாட்டன சொல்லி இவர் ஒரு குளமா இருப்பாரு, அவர் முப்பாட்டன சொல்லி அவர் ஒரு குளமா காட்டிக்கிறாரு. இப்படி உட்பிரிவு வேற தனித்தனியாக இருந்து நான் பெருசு என்ன மேட்டர்னு கேட்டா, எவன் பேரையா சொல்லி நான் பெருசுன்னு காட்டணும், நீ என்னத்தையா சொல்லி பெருசுன்னு காட்டினா கூட அர்த்தம் இருக்கு. எவனோ ஒருத்தன் முப்பாட்டம் செஞ்சதை சொல்லி உன்னை விட நான் ஒசத்தின்னு காட்டுவதற்கு நீ செஞ்சுட்டு அதுக்கு காட்டு, நீ சாதனை படைத்து எல்லாத்தையும் கூட சிறந்த செயலை செய்து இந்த உன்னை விட நான் சிறப்புன்னு சொன்ன அது அர்த்தம் இருக்கிறது. இந்த பெருமை கொண்டாடுறவன் என்ன செய்யறான்னு கேட்டா, எவன் சொத்துக்கோ பங்கு வாங்குற மாதிரி எவனுடைய சாதனைகளுக்கோ தன்னை பங்காளி ஆக்கி கொண்டு பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிற கட்சியை பார்க்கிறோம். இப்படியான பெருமை இருக்கிறது. அதே மாதிரி சில ஊர்களில் போனீங்கன்னா மார்க் அடிப்படையில் சாதிலியா, இவர் காதிரியா, காதிரியா கூட்டம், அவர் சாதிலியா கூட்டம், இப்படிங்கிற மாதிரியான பெருமைகள் இருக்கிறது, பிரிச்சு காட்டிக் கொள்வது. இந்த மாதிரியான பெருமைகளுக்கெல்லாம் அதே மாதிரி உள்ளூர் வெளியூர் அது ஒன்று இருக்குது. ஒரு ஊர்ல போய் நம்ம குடியிருக்கணும் வைங்களேன், 50 வருஷம் ஆனாலும் சரி நம்ம என்ன செய்வாங்க, நீ வந்தவன் தானே, பிழைக்க வந்தவன் தானே, அந்த ஊர் என்னமோ ஒரு பட்டாக்கோடு கொடுத்த மாதிரி நம்ம அந்த ஊர்ல போய் தங்கிட்டோம்னு சொன்னா நீங்களும் பிழைக்க வந்தவங்க. பிழைக்க வந்தவனுக்கு மரியாதை கம்மி, உள்ளூர்ல பிறந்தவனுக்கு மரியாதை கூடங்கிற மாதிரி மரியாதை, உரிமை, தகுதி எல்லாம் கூட நினைக்கிறாங்க. ஆனா இதை ஒழிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காவுல, அவங்க விரட்டி அடிக்கப்பட்டு அடைக்கலம் புகுந்தது மதீனாவுல. ஆனா மதீனாவாசிகள் நீ வெளியூர்காரன் எங்க ஊர் அவர் கேட்டாங்களா? அப்படி கேட்டிருந்தா இஸ்லாம் வந்திருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்ல இருந்து வந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த ஊருக்கு தலைவராகிறாங்க. தலைவராக ஆக்கினவங்க யாரு? உள்ளூர் மக்கள். தலைவர் வெளியூர். வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தரை தலைவராக அந்த மக்கள் ஏத்துக்கொண்டாங்களா இல்லையா? அவங்கள மட்டும் ஏத்துக்கொள்ள. அடுத்து அபூபக்கர் எந்த ஊரு? மதீனாக்காரர். அவர் மக்காவில் பிறந்து இதே மாதிரி இவன் நம்ம பாஷையில சொல்ற பொழைக்க வந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவர், அவரு தலைவராக்குறாங்க. அடுத்து யாரு? உமர். உமர் ரலியல்லாஹு யாரு? மதீனாவில் பிறந்தவங்களா? வெளியூர் ஆள் தான். உஸ்மான் ரலியல்லாஹு யாரு? வெளியூர் ஆள் தான். அலி ரலியல்லாஹு யாரு? வெளியூர் ஆள் தான்.
அப்புறம் முஆவியா ஆட்சிக்கு வந்து அவர் யார்? அவர் வெளியூர்காரர் தான். அந்த மதீனாவுல ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள், ஆட்சி ஆளுகிறார்கள். அந்த மதீனா மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உள்ளூர் வெளியூர்னு பார்க்கவே இல்லை, தகுதியை தான் பார்த்தாங்க. நீ வெளியூரா இருந்தாலும் உனக்கு தகுதி அதிகமா இருந்தா நீ தான் ஆளுவதற்கு தகுதியான ஆளு. உள்ளூர் ஆளுகிற நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தகுதி கம்மியா இருந்தால், அனுபவம் கம்மியா இருந்தா எங்களுக்கு அது வேணாம். இப்படியான ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு உள்ளூர் வெளியூர்னு பேசலாமா? அந்த உள்ளூர் வெளியூருங்கிற ஒரு டாபிக் என்ன செய்கிறது நம்ம சமூகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து மொழி, அதை வச்சு பெருமை, அதுவும் குலப்பெருமையில சேர்ந்தது தான். ஒருத்தன் தமிழ் பேசுறான், ஒருத்தன் உருது பேசுறான்னு வைங்களேன், ஒவ்வொருத்தனும் அவன் பாஷையை பெருசு நினைக்கிறாங்க. உருதுக்காரன்ட்ட கேட்டீங்கன்னா உருது தான் அல்லாவுடைய பாசம்பான். தமிழ்காரனை கேட்டீங்கன்னா கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடின்னு சொல்லி நான் இதை கல்லு மண்லாம் தோன்ற முந்தைய தமிழ் வந்துருச்சான். அப்ப எது பேசணும்? மனுஷன் தானே மொழியை பேசுவான். கல்லு மண்ணும் தோன்றுவதற்கு முன்னாடி மொழி எப்படி இருக்கு அப்படி மிகைப்படுத்தி சொல்லி மண்டையில ஏற்றி விட்டுருவாங்க. அந்தந்த பாஷை பேசும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பாஷையில தான் படிப்போம். தமிழ்நாட்டுக்கார தமிழ் பாஷையில படிப்பானா அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல ஏத்துறது, தமிழ் மூத்த குடி நீ தான் ஃபர்ஸ்ட், எந்த மொழியுமே கிடையாது. உருதுக்காரன் உருது மொழியெல்லாம் படிப்பான், அவனுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்துல உருது தான் பெருசுன்னு ஏத்திடுறது. அதே மாதிரி இங்கிலீஷ்காரன் அவனுக்கு ஏத்தி விடுறது, அவன் மலையாளம் தான் பெருசு. ஒவ்வொருத்தனும் வந்து அவன் பாஷையை பெருசு நினைக்கிறானே. இதையும் இஸ்லாம் ஒழிச்சிட்டா இல்லையா? இஸ்லாம் அதை ஒத்துக்கிறதா? மொழியினால் ஒருத்தன் சிறந்தவன்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறமான கிடையாது. மொழி வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு உள்ளது. அது ஒரு அதிசயமா இல்ல சொல்லி காட்டுறான். ஒரு ஆதமுக்கு பிறந்தீங்க, ஒரு ஹவ்வாவுக்கு பிறந்தீங்க, எத்தனை பாஷை உண்டாக்கிருக்கீங்க பாத்தீங்களா? இதாண்ட நான் இருக்குங்கிற ஆதாரம். இப்ப தமிழ் குடும்பத்தில் பிறந்தவன் தமிழை தானே பேசிட்டு இருக்கிறோம். எப்படி ஆச்சரியமா தானே இருக்கு. இப்ப தமிழ்ல பிறந்தா நம்ம தமிழ் பேசுறோம், நம்ம புள்ள தமிழ் பேச போகுது, நம்ம பேரன் தமிழ் பேசுவான், நம்ம கொள்ளு பேரன் தமிழ் பேசுவான். இப்படி தமிழா தானே பேசிட்டு இருக்கானே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசின பாஷையை தான் நம்ம பேரும் பேசணும். இப்ப என்ன செய்யறோம்? ஒரு ஆளுக்கு பிறந்திருக்கிறோம், ஒரு வழியா வந்திருக்கிறோம், அப்படி பல பாஷைன்னு பேசிக்கொண்டிருக்கிறோம். இது நான் பண்ண வேலைங்கிறான்ல. இதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. அவன் மொழிப்பற்ற ஊட்டுற மாதிரி ஊட்டி வளர்த்தா கூட ஒரு கட்டத்தில் மாறிட்டு வேற ஒண்ணா போயிருது. இந்த மலையாளம் அவன் யாரு? அவன் தமிழன் தானே. மலையாளிங்கிறவன் யாரு? தமிழ் பாஷை தானே. சேர நாடுங்கிற தமிழ்நாடு சேர்ந்து தானே. 3 ராஜா இருந்தானு உள்ள, சேர சோழ பாண்டியன். சோழனும் பாண்டியன் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறான். சேரங்கிறது யாரு? கேரளக்காரன் தானே. அவன் தமிழ் தானே இருந்தானே. அவன் அந்த மூக்குனால பேசி அது தனி பாஷையே போச்சு. இதே வார்த்தைகள் தான் கொஞ்சம் வித்தியா. தெலுங்குக்காரன் கன்னடத்துக்கு அவன் தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அப்ப ஒரு பாஷையில வந்தா கூட ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட மாறிக்கிட்டு போயிடும். ஏன் மாறுதுன்னு சொல்ல முடியாது, ஆனா மாறும். எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது, மாறும். இதெல்லாம் இख्तिलाफी அல்சினத்திக்கும் உங்களுடைய பாஷைகள் பலவிதமாக இருப்பது வந்து நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிறதுக்கு ஆதாரம். ஒரே பாஷை ஆக்கியிருக்கலாம். ஒரு ஆதம் ஒரு பாஷையில பேசியிருப்பாரு, அந்த பாஷையை தொடர்ச்சியா சொல்லி தந்தா எல்லாரும் பேசி இருக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சும்மா நாக்கு அப்படி அசைச்சவன என்னென்ன கருத்து வருது பாரு, எத்தனை பாஷையை உண்டாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னா பல பாஷைகளை உண்டாக்கி இருக்கிறானே தவிர பெருமைக்கு என்ன இருக்குது? ஒரு கருத்தை சொல்வதற்கு உள்ளதுதானே அது. அதை விளங்காம வந்து நம்ம என்ன செய்யறாங்க? மொழியின் அடிப்படையில் செய்யற காட்சியை பார்க்கணும். இந்த பெருமைகள் எல்லாம் மொழியால இருக்கட்டும், இந்த ராவுத்தர் மறைக்கா இருக்கிற கோத்திரத்தால இருக்கட்டும், குலத்தால இருக்கட்டும், உள்ளூர் குலங்களால இருக்கட்டும், எல்லா பெருமைகளும் எல்லா நேரத்திலையும் காட்ட மாட்டான். அதான் கவனிக்கணும். விடுபடுவதா இருந்தால் எங்க காட்டுவான்னு பாருங்க. இந்த பேர் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், மறைக்காரு பக்கத்தில் ராவுத்தர் உட்காந்துக்கிறோம். நீ ராவுத்தரான்னு கேட்கவும் மாட்டான், மறைக்காரான்னு கேட்கவும் மாட்டான். அப்ப அங்க வராது பெருமை. எங்க வராது? இந்த பயான்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்ம பயான்ல பிரச்சனை இல்ல, சுன்னத் ஜமாத் பயான் வச்சுக்கிருவோம், அதெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடியவன். ராவுத்தர் மறைக்காரெல்லாம் இருக்குன்னு சொல்றானே, அந்த பயான்ல அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. ராவுத்தர் மறைக்காரோட பேசிக்கிறோம், மறைக்கார் ராவுத்தரோட பேசிக்கிறோம், இவன் அவனுக்கு டீ வாங்கி கொடுப்பான், இவனுக்கு டீ வாங்கி கொடுப்பான். அங்கெல்லாம் காட்டுவது கிடையாது. இந்த பெருமை, என் குலப்பெருமை என்பது எங்க வரும்னா ஃபர்ஸ்ட் கல்யாணத்தில் வரும். பொண்ணு பாக்குறோமா, மாப்பிள்ளை பாக்குறோமா, நாங்க ராவுத்தர் மறைக்கார் வேணாம். அப்ப ஒரு சாப்பிடும்போது வர மாட்டேங்குது, பஸ்ல போகும்போது வர மாட்டேங்குது, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வர மாட்டேங்குது. அப்ப எந்த இடத்துலயும் வராது. எங்க வெளிப்படுகிறது என்று சொன்னால் திருமணத்திற்கான உறவை தேடக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன செய்வாங்க? நாங்களாம் மறக்க விட்டாளுக்க, எங்களுக்கு மறக்க வீட்டில் பொண்ணு வந்தா கொடுங்க, ராவுத்தர் பொண்ணு சொல்றோமா இல்லையா? பொண்ணும் பார்க்கும்போது எதுக்கு பாக்குற நீ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா துன்கஹுல் மராத்துல் அர்பஈன், 4 நோக்கங்களுக்கு உலகத்தில் வந்து திருமணம் செய்யறாங்க ஒரு பெண்களை. என்னென்ன நோக்கம்? லி மாலிகா, காசுக்காக வேண்டி செய்கிறார்கள். ஒலி ஜமாலிகா, அழகுக்காக வேண்டி செய்கிறார்கள்.
ஒலி ஹசபிகா அவங்களுடைய புகழை பாரம்பரிய அதுக்காக செய்கிறார்கள். ஒலி நசபிகா அவங்களுடைய இந்த குலப்பெருமை இருக்கல இந்த கோத்திரத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் செய்கிறாங்க. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீ இந்த நாளையும் விட்டுவிட்டு தீனுக்காக வேண்டி உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அப்ப இஸ்லாத்தில் பெண்ணு தேடும் பொழுது மார்க்கப்பட்டு உள்ளவங்களான்னு பாரு, கொள்கையில சரியா இருக்காங்களான்னு பாரு, ஷிர்க் இல்லாம இருக்காங்களான்னு பாரு, மார்க்கத்தில் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள்லாம் சரியா செய்வாங்களான்னு பாரு, உன் பெற்றோரை கவனிச்சுக்கிடுவாங்களான்னு பாரு. அப்படி விசாரிச்சு பார்த்து விட்டு கல்யாணம் பண்ணுவதுதான் மார்க்கத்தில் உள்ளது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்து இருக்கும் பொழுது முஸ்லீம்களுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த திருமண சம்பவங்கள் வரும்போது மாத்திரம் அந்த குலத்தை நினைச்சு பார்க்கறாங்க, அதன் அடிப்படையில் தேர்வு செய்யறாங்க. அதுதான் ஒரு தகவல். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, எங்க குலம் உசந்தது, உன் குலம் தாழ், அதான் அர்த்தம். ஒரு ராவுத்தரா இருக்கிறவர் மறைக்காரு பெண்ணு கொடுக்க மாட்டார் என்றால், மறைக்கார இருப்பவர் ராவுத்தர் கொடுக்க மாட்டார் என்று சொன்னால், அதுல அடங்கி இருப்பது என்ன? உங்களை விட உங்க குலத்தை விட எங்க குலம் பெருசு, ரெண்டு பேரும் நினைக்கிறான். அப்ப ரெண்டு பேருமே தன்னுடைய குலம் பெருசுன்னு நினைக்கிற காரணத்தினாலதான் இதை வேணான்னு சொல்லி மறுக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த இடத்தில் இந்த குலம் எல்லா இடத்திலும் வெளிப்படாது, கல்யாணத்தில் வெளிப்படுகிறது. அதே மாதிரி ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு வைங்க, ஒரு பள்ளியாச ஜமாத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப மறைக்கார் நின்றார் வைங்க, ராவுத்தர் என்ன செய்வாரு? மறைக்கார் போடாத, நம்ம ராவுத்தருக்கு போடு. அந்த பொறுப்புக்கு நீ வரப்போறது இல்ல. இது ரெண்டு பேர்ல எவன் தகுதின்னு பாரு, எவன் தகுதி அவனுக்கு போட வேண்டியதுதானே. மறைக்காரு முத்தவள்ளியா வர்றதுக்கு மறைக்காரெல்லாம் கச்ச கட்டுறான், ராவுத்தர் தான் முத்தவள்ளியா வரணுங்கிறதுக்கு அந்த ஆளுமை எங்கள்கிட்ட இருக்கணும். அது என்ன அர்த்தம்? அதுக்கு எந்த இடத்தில் இந்த ஜாதிய குலத்தை காட்டுறான்னு சொன்னா, ஒரு பதவி பொறுப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு வந்தால் மாத்திரம் இது யாபத்துக்கு வருது, எல்லா நேரத்திலும் வர மாட்டேங்குது. மற்ற நேரத்தில் சராசரி மனுஷனா எல்லாருமே இருந்துட்டு போயிடுறான். அப்ப இது மாதிரி பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் மறைக்கான் ராவுத்தரை ஆள்வதா, ராவுத்தன் மறைக்காத ஆள்வதா அப்படி வந்துருது. இதனால நம்ம இவனை தலைவனை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு இல்லை நானா, அந்த ஒரு மனுஷனை தரப்ப தலைவராக தேர்ந்தெடுக்க ஒரு இனத்துக்குள்ள எப்படி ஆகும்? ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் தலைவர், அவ்வளவுதானே தவிர இதனால உங்க இனத்துக்கு ஆளுமைன்னு அர்த்தமா? இப்படியான ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க. தேர்தலில் சட்டசபைக்கு போட்டிட்டாலும் சரி, மாநகராட்சிக்கு போட்டிட்டாலும் சரி, இதை அடிப்படையாக வச்சு தான் வேட்பாளர் நிப்பாட்டவும் செய்வான். தேவர் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா தேவரை போடு, ஏன் அந்த ஓட்டு மற்றவங்க போட மாட்டாங்க, அதிகமான மக்கள் தேவர்கள் போடாம ஜெயிச்சிடலாம், ஒவ்வொரு நாடார் ஜாஸ்தியா நாடார்த்திக்கு போடு அப்படின்னு கணக்கு பண்ற மாதிரி முஸ்லீமுக்குள்ள எப்படி இருக்கிறது? அந்தந்த உள்ளூர் பஞ்சாயத்து பிரச்சனைகள் வரும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக கவனிக்கிறோம். இது ஒரு இடத்துல வருது. அடுத்து எப்போலாம் வருதுன்னு கேட்டா, ஒரு தகராறு வந்துச்சுன்னு வைங்க, ஒரு மறைக்காரு ராவுத்தரும் போய் கல்லுக்கடையில் சண்டை போட்டுருவாங்க, இவன் அவனை அடிச்சு போடுவான், அவங்களும் திரண்டு வந்துருவாங்க. மறைக்கார் ராவுத்தர் அடிச்சான்னு வைங்களேன், ராவுத்தர் பூரா திரண்டு வந்துடும். எப்படி எங்க அடிக்க போச்சு, ஏன்டா கல்லுக்கடைக்கு போனான்னு கேட்காம என்ன செய்றாங்க, எப்படி எங்க ராவுத்தரை அடிக்கலாம், எப்படி எங்க மறைக்கார் அடிக்கலாம். ரெண்டு தனி நபர்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு ஒருத்தனை விட ஒருத்தன் கை ஓங்கும் பொழுது யாரு கை ஓங்கவில்லையோ அவன் ஆள்களை திரட்டிடுறான், அவன் சார்பாக மக்கள் திரண்டு வந்து விடுகிறார்கள், நியாயம் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டான் நபராத்தான் நீங்க பார்க்கணும். இப்ராஹிம் இஸ்மாயில் அடிச்சுக்கிட்டானா அவன் மறைக்கார் ராவுத் நமக்கு தேவையே இல்லை, நீ ஏன்டா அடிச்ச இது கேட்க வேண்டும். எவன் பக்கம் நியாயம் இருக்கு அவன் பக்கம் நிக்க வேண்டும், எவன் பக்கம் நியாயம் இல்லை அவனுக்கு எதிராக என்ன செய்யணும், களத்தில் நிக்கணும். அந்த மாதிரி செய்யாம எப்படி நம்ம பார்க்கிறோம் என்று கேட்டால், நம்மால் அடிச்சுட்டான் அப்படி பேர் திரண்டு வர்றான்டா. அப்ப உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. இப்போ நடிச்சிருக்காங்க ஒரு நாள், நம்ம ஒன்னும் நடிச்சு அம்புட்டு நடிப்பு, நாங்க வேறுபாடு இல்லை, நாங்க எல்லாம் ஒண்ணுதான், ஒன்னதான் நாங்க படிப்போம், அவன் சட்டை நான் போட்டுக்கிறேன், என் சட்டை இவன் போட்டுக்கிறவான்னு பேசுறோம்னா சும்மா. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது காட்டிவிடுது. உள்ளுக்குள்ள இருக்கு நீர் பூத்து நெருப்புமாங்கல்ல, சாம்பல் பூத்து கிடக்க நெருப்பு உள்ளுக்கு இருக்கும், சாம்பலா இருக்கும், தொட்டு பார்த்தா சுடாது, கொஞ்சம் ஊதி விட்டா உள்ளுக்கு கண்டு இருக்கும். அதான் நீர் பூத்த நெருப்பு, நீருண்டா சாம்பல். அப்ப சாம்பல் பூத்த நெருப்பு போல நம்ம அடி மனசில் இந்த பெருமை உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது. சண்டை சச்சரவு ஊதி விட்டோம்னா அப்படி காட்டுது, நான் தான் பெருசு, நான் ராவுத்தராக்க, அப்பதான் ஞாபகம் வருது, நான் மறைக்கார் ராவுத்தர் அடிச்சுட்டான். மறைக்கார் ராவுத்தர் சொல்ற காரணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பேர்ல இருந்தாலும் இதே பிரச்சனை தான். அந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவு வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் இது பதவியை கொடுக்கும் போது, கல்யாணத்தின் போது, சண்டை சச்சரவின் போதெல்லாம் இந்த இதை பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நமக்கு காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த பெருமை ஒழிப்பதற்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த குலப்பெருமை வந்துடக்கூடாது, நான் தான் வசந்தவங்கிறது வந்துடக்கூடாது. இதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல திட்டங்களை இஸ்லாத்துல முழுசான திட்டங்கள் இருக்குது இன்னைக்கும். அதுல முக்கியமான திட்டம் என்ன? இந்த ஜமாத் தொழுகை ஒரு பெரிய திட்டம் தான். 5 நேரம் ஜமாத் தொழுகை தொழுகிறோம் இல்ல, ஜும்மா தொழுகிறோம், ஜமாத் தொழுகிறோம். இந்த ஜமாத் தொழுகைகள் எல்லாம் ஒரு மனிதன் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்பதை மறக்க செய்யுமா இல்லையா? அடிக்கடி நம்ம சந்திக்கும் பொழுது அவனுக்கு பக்கத்தில் இவன், இவனுக்கு பக்கத்தில் இவன், அவன் முன்னாடி இவன் பின்னாடி, இவங்கால் அவன் தலையில் படும், அவங்கால் இவன் சைதா செய்யும் பொழுது அப்ப ராவுத்தர்கள் மறைக்கார் தலையில் படும், மறைக்கார்கள் ராவுத்தர் தலையில் படும். இது மாதிரியான வெள்ளக்காரங்கால் கற்பன் தலையில் படும், கற்பனுடைய கால் வெள்ளக்காரன் தலையில படும். இப்படி வந்து டெய்லி இது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது லேஸ் லேசா இருந்த உறுத்தல் குறைஞ்சி இவங்கால் என்ன ஏமேல படுறது, இவன் என்ன என்னோட உரசுறது ஒட்டுறது என்று நினைக்கிறானே. முத நாள் இருக்கும், 2ஆம் நாள் இருக்கும், 3ஆம் நாள் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும். இப்படியே இருந்து நம்மள்ட்ட இல்லாம போச்சா இல்லையா? அந்த விஷயத்தில் இல்லாம போச்சா இல்லையா? வழிபாட்டு தலங்கள்லாம் இது எல்லாரும் காட்டுறாங்க. நம்ம வழிபாட்டு தலம் காட்டுறோமா? எல்லாரும் வழிபாட்டு தலங்கள்ல வரும்போது வெளியெல்லாம் ஒன்னா இருப்பானுவோம். வழிபாட்டு தலங்களுக்கு வரும் பொழுது நில்லு, ஓன் எல்லை இவ்வளவுதான், எனக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போவேன், நீ இதைத்தான், நீ வரக்கூடாது, இதோட நின்றுக்கணும். வழிபாட்டு தலத்துல நான் வந்து உள்ள வரைக்கும் போவேன், இன்னொருத்த இன்னும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் வருவான். கடைசி வரைக்குமே கடவுளை பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு தான் முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்மள்ட்ட இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? இந்த தொழுகை முறையில ஒருத்தரோடு ஒருத்தரை இணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த பாதை நம்மள்ட்ட அதை எடுத்துருச்சு. அது நம்மள்ட்ட இல்ல. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அசர் தொழுகையில உங்க வலது பக்கம் யார் நின்றான்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியாது. இடது பக்கம் யார் நின்று தொழுதா தெரியாது. ஏன் தெரியல? அதை நம்ம கவனிக்கல. எவனே நமக்கு என்ன அது யார் பார்ப்பான்? சாதி உணர்வு வெறி உள்ளவன் பார்ப்பான். என் பக்கத்தில் இவன் நிற்கிறானு, என் பக்கத்தில் அவன் நிற்கிறான்னு யார் பார்ப்பா? எவன் உள்ளத்துல சாதி உணர்வு மேலோங்கி இருக்கவன் பார்ப்பான். உங்களுக்கு ஏன் பார்க்க, உங்களுக்கு ஏன் தெரியல? நீங்க பார்க்கல. அசர்ல யாரு எனக்கு தேவையில்லை, மனுஷன் நிற்கிறான் அவ்வளவுதான். இடது பக்கம் யார்? மனுஷன் தான். என்னை போல ஒரு சகோதரன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு லிஸ்ட் கேளுங்க. ஒருத்தன் 2 நாள் தொழுதியப்பா, சுபுகுல லெப்ட் ரைட் யாருன்னு சொல்லு, லோஹர்ல சொல்லு, அசர்ல சொல்லு, மகரிப்ல ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் பேசி சலாங்களா சொல்லி பார்த்துருந்தா யாபத்துக்கு வரும். எல்லாம் யாபத்துக்கு வராது. 1-2 யாபத்துக்கு வருமே தவிர நம்ம பக்கத்தில் நிற்கிறவன் கூட நமக்கு யார் என்று தெரியவில்லை என்று சொன்னால் அதை நாம் கவனிக்கவில்லை. நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் அப்படி நம்மளை மாற்றி அமைத்திருக்கிறது, தெளிவாக வழங்குகிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. இது லோக்கல்ல மட்டும் இருந்தா பத்தாது என்பதற்காக ஹஜ்ஜின் ஒரு கடமையை உண்டாக்கி அந்த ஹஜ்ஜின் மூலமா என்ன செய்யறாங்க? பல மொழி பேசுறவன் வர்றான், பல நாட்டுக்காரன் வர்றான், ஒவ்வொருத்தனும் ஒரு கலரா இருப்பான். அத்தனை டிசைன் மனுஷனையும் பார்த்து போடலாம். ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா உலகத்தில் எத்தனை விதமான டிசைன் எல்லாம் மனுஷனை படைச்சிருக்கிறானோ அத்தனை முகங்கள், அத்தனை சாடைகள், அத்தனை சாயல்கள், அத்தனை வண்ணங்கள் அப்படி பார்க்கிறோம். எல்லாம் ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தனோட ஒட்டிக்கிட்டு அவன் தலையில இவன் கால் படுது, இவன் தலையில அவன் கால் படுது, ஒளிச்சு கட்டியாச்சு. அப்ப விளையாண்டு இருக்கக்கூடிய ஐரோப்பாக்காரன் தலையில கண்ணங்கரன் இருக்க ஆப்பிரிக்காக்காரனுடைய கால் வந்து படும் சஜிதா செய்யும் பொழுது. அவனுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல் வராது. யாருக்கு? வெள்ளக்காரனுக்கு. எப்படிரா ஏன் தரல ஓங்கால வைக்கிறார்? ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு வராம இருந்தால் அதெல்லாம் வரும். வந்தது அவனுக்கு. இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தானே அந்த நேரத்தில் வந்திருந்ததெல்லாம் இந்த இஸ்லாம் நுழைஞ்சவன ஈடுபட்டு இருக்கிறது. அப்படி ஒழித்து கட்டிச்சு இஸ்லாம் வந்து இந்த மாதிரியான வேற்றுமைகளை. இது ஒரு திட்டம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆளை கண்ட சலான் சொல்லணும். சலான் சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்வாங்க? மற்றதில் பார்த்து ஜாதி பார்க்கறவன்லாம் ஆள் பார்த்தா சொல்லுவாங்க. சலாம்ல சலாமே இல்லை, அந்த வாழ்த்து வணக்கம் அதெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. இவன் நம்ம சாதி இல்லையே போயிட்டே இருப்பான். நம்ம சாதி வந்தோன்னே அணக்கண்ணே அப்படிமா. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியது ரசூலுல்லாஹ் இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அஸ்ஸலாமு அலாமன் அரஃப்த மல்லம் தாரிஃப். இஸ்லாத்துல சிறந்த காரியம் எதுன்னு கேட்கும்போது 3 சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயுல் இஸ்லாமி கைரும். இஸ்லாத்தில் சிறந்த காரியம் என்ன? அப்ப துத்ரைமுத்தாம், உணவு வழங்குறது சிறந்த காரியம். நீ முஸ்லீமா இருந்தா பசின்னு கேட்டா உணவு கொடுத்துரு, இது முஸ்லீம் செய்யற நல்ல காரியம். அதுக்கப்புறம் தக்ரவு சலாம, சலாம் சொல்ல வேண்டும். அலாமன் அரஃப்த மல்லம் தாரிஃப், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் சலாம் சொல்றமே. அவன் யார் நீ பார்க்காத, சலாம் தெரிஞ்சவனுக்கும் சொல்லு, தெரியாதவனுக்கும் சொல்லு. இது ஒழிக்குமா ஒழிக்காதா? யாரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப என்னன்னு கேட்டா நான் என் ஆளுக்கு தான் சொல்லுவேன், நான் மறைக்காரு தான் சொல்லுவேன், ராவுத்தருக்கு தான் சொல்லுவேன் நினைக்காமல் அது தடுத்து நிறுத்திருக்கா இல்லையா?
வேற ஒருத்தவன் செய்ய மாட்டேங்கிறானே, அந்த வணக்கம் வைக்கிறது கூட என்ன செய்யறான்னு கேட்ட நம்மளான்னு பார்த்து வணக்கம் வைக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கு சலாம் சொல்லுகிறோம். யாருன்னு எந்த ஒரு காரணம் தெரியாது, நம்ம வீட்டு சலாம் சொல்றோம். அவன் சொந்தக்காரனும் கிடையாது, எந்த பாஷக்காரனும் தெரியாது, அமெரிக்காவில் வந்திருப்பான், அவன் நம்ம சலாத்துக்கு பதில் சொல்லுவான் என்று தெரிந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை எல்லாம் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒழிக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குலம் உயர்ந்த குலம். அரபு நாட்டிலேயே அந்த குறைஷி குலம் உயர்ந்த குலம்னு உயர்ந்த இஸ்லாத்தில் கிடையாது அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. இருக்கிற குலத்திலேயே இப்படி ஒரு சாதியினர் உயர்வாக நம்ம நாட்டில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குறைஷி குலம் தான் பெரிய குலம். தங்களை ரொம்ப உயர்வாக கருதி கொண்டிருந்தார்கள். மற்றவன்லாம் புழுவை விட கேவலமாக கருதி கொண்டிருந்தார்கள். அந்த குலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து மதிப்புள்ள ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஜெயிதுன்னு ஒரு ஆளை, ஒரு அடிமை என்ன மதிப்புள்ள வச்சிருப்பாங்க, ஆடு மாடை விட மோசமா வச்சிருப்பாங்க. அந்த அடிமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ப்பு மகன் என்று டிக்ளேர் பண்றாங்க. அதாவது வளர்ப்பு மகன் என்று அவங்க அரபு நாட்டில் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரை வளர்ப்பு மகன் ஆக்குவான் என்று சொன்னால் அவன் கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆளை கூட்டு வந்து, பெரிய குலத்தில் இருக்கான்னு பிள்ளைன்னு வைங்களேன், நம்ம ஆம்பளை பிள்ளை இல்லாம இருக்குது, நம்மளுக்கு ஒரு வாரிசு ஒன்று வேணும்னு நினைத்தால் அந்த குலத்தில் உள்ளவனை தேர்ந்தெடுத்து வந்துதான் தன் மகன் என்று சொல்வான். வளர்ப்பு மகன் என்றால் கண்டவன் போனெல்லாம் செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்த அந்த சமூகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஜெயித் என்று ஒரு அடிமண்ட வேலைக்காரர் இல்ல, அடிமண்ட அதை விட கீழே காசுக்கு வாங்கி விற்கிற நிலையில் ஒரு பொருள் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு. ஊர் மக்கள் மத்தியில் சொல்றாங்க இவர் என் வளர்ப்பு மகன். அது பின்னாடி தடுக்கப்பட்டு அது ஒரு விஷயம். வளர்ப்பு மகன் என்பது இஸ்லாத்தில் இல்லைன்னு தடுக்கப்பட்டு விட்டது. தடுக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு அடிமையாக இருந்த ஒருவரை தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று டிக்ளேர் பண்ணனா எப்படிப்பட்ட மரண அடி அவனை தாங்குமா? அது அவனால ஜீர்ணிக்க முடியுமா? என்னடா நம்ம என்ன குலம், இந்த குளத்துல எவன்டே தெரியாது, வெளிநாட்டில் வந்திருக்கான் இவனை கொண்டு வந்து புள்ளைங்கிறாரே இவரு, நம்ம குலத்தினுடைய பெருமையெல்லாம் கெடுக்கிறாரு கோபம் வருமா இல்லையா? அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜெயிதை வளர்ப்பு மகன் டிக்ளேர் பண்றாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க, அவரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இளமை பருவத்தை அடையும் பொழுது யாரை கல்யாணம் பண்ணி, ரசூலுல்லாஹ் வளர்ப்பு தந்தை அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்களுடைய மாமி மகள். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரும் ஜெயினபுடைய தாயார் அண்ணன் தங்கச்சி. அவ உமைமா, ஜெயினபுடைய அம்மா பேர் உமைமாங்கிறவங்க அப்துல் முத்தலிபுடைய மகள். ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா அப்துல் முத்தலிபுடைய மகன். அப்துல் முத்தலிப் பாட்டனாரு, அவருடைய ஒரு மகன் பேர் அப்துல்லா, அது ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார். ஒரு மகள் பேர் உமைமா, அது ஜெயினபுடைய அம்மா. அப்ப ரெண்டு பேரும் யாரு, நம்ம நாட்டில் சொல்றா முறமாப்பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, அந்த உறவுல உள்ளவங்க. அப்ப ஜெயினபு தன்னுடைய மாமி மகளை ஒரு அடிமை குலத்தில் உள்ளவர் கல்யாணம் பண்ணுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத காலத்தில். அந்த காலத்தில் ஊடுருவி இருந்த வெறியை வைத்து பார்த்தீர்களே ஆனால் கற்பனையும் செய்ய முடியாது. எப்படி இவருக்கு இது முடிந்தது? இவ்வளவு உயர்வாக்குறது, ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் ஒரு அடிமையா யாருன்னு தெரியாத ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு என்று அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த தன்னுடைய மாமி மகளை செய்து என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு? அந்த குலம் கோத்திரம் கிடையாது, எல்லாம் ஆதமுடைய மக்கள்ங்கிற ஒரு காரணத்தினால செய்ய முடிச்சு. எதனால இது சாத்தியமாச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அப்துல் முத்தலிப் குலம் என்பதை பார்க்கல. ஜெயிதும் ஆதமுடைய பிள்ளை, ஜெயினபும் ஆதமுடைய பிள்ளை, நானும் ஆதமுடைய பிள்ளை. இந்த ஒரு அடிப்படை உள்ளத்தில் போடப்பட்ட காரணத்தினாலதான் இது ஈஸியாக செய்ய முடிந்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போகிற நேரத்தில் சில நேரங்களில் இந்த ஜெயித் இருந்தார்ல, அவருடைய மகன் உசாமாவை தளபதியை நியமிப்பாங்க. அப்ப மக்கள்லாம் கேட்பாங்க, எப்படி இவரை போய் நீங்க நியமிக்கிறீங்க? பெரிய அபூபக்கர்லாம் இருக்காரு, உமர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேல தலைமை தாங்கிற அளவுக்கு இந்த பையன் எப்படி? ஜெயிது வளர்ப்பு மகன், உசாமாங்கிறவர் வளர்ப்பு மகனுடைய மகன். வளர்ப்பு பேர் இஸ்லாத்தில் இல்ல, புரியுறதுக்கு சொல்றோம். வளர்ப்பு மகனாக இருந்தார ஜெயிது, அவருடைய மகன் தான் உசாமா. அவரே ஒரு அடிமை கோத்திரம் அவங்க பாஷையில. இது அடிமை புள்ள, இவருக்கும் பெரிய பாரம்பரியம் ஒன்றும் கிடையாது. இவரை பல போர்க்களங்களுக்கு அபூபக்கர் உமருக்கெல்லாம் மேல தளபதியாக நியமித்து போயிட்டு உத்தரவு போடுவாங்க. எதுக்கு? அது அடிக்கிறதுக்காக வேண்டி, அந்த குலப்பெருமை வரக்கூடாதுக்காக வேண்டி இந்த மாதிரியாக அவரை தளபதியாக நியமித்து மக்கள் மத்தியில் அந்த மாதிரி என்ன வந்துடக்கூடாது,
தளபதி என்றால் இந்த குலத்தில் உள்ளவர் தான் வர முடியும், அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் மரணடி கொடுக்கும் விதமாக அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாற்றி அமைச்சாங்க. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய மகுசூமியான்னு ஒரு கோத்திரம் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் உசந்த ஒரு குலம், அவர் உயர்வாக தங்களை கருதி கொண்டிருக்கிறாங்க. அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை திருடிட்டாங்க. அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிருச்சு. திருடினா இஸ்லாத்தில் என்ன சட்டம்? கையை வெட்டணும். திருடினாவே இதுவரை கையை வெட்டி விடுவாங்க, தாட்சணியம் இல்லை. அது கரெக்டான சட்டம். அது இருந்தால் இன்னைக்கு இருக்கிற நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுமே அடிபட்டு போயிடும், திருட்டே நடக்காது. அப்படி நடந்தால் குறைவாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ரசூல் அமுல்படுத்தி இருக்கும் பொழுது திருடினது பெண்ணு திருட்டாங்க. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன? குற்றங்களுக்கு தண்டிக்கும் பொழுது ஆம்புலண்டா தண்டி நிற்பாங்க, பொம்புலண்டா விட்டுருவாங்க. மற்றதுக்கெல்லாம் சமம் பேசுவாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் சமம், ஆம்பளையும் பொம்பளையும் சமம்னா திருட்டுலையும் சமம் தானே. திருட்டு கூட்டம் ஆம்பளை செஞ்சால் தண்டிக்கிற மாதிரி பொம்பளை செஞ்சால் தான் தண்டிக்க வேண்டும். அப்படி எல்லாத்திலையும் சமமா இஸ்லாம் தான் காட்டுனுச்சு. அப்ப அது ஒரு விஷயம். இரண்டாவது, இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கோத்திரத்தில் உள்ளவங்க. அப்ப நம்ம குலத்து ஒரு ஆளை கையை வெட்டிட்டாங்கன்னா நம்ம கேவலம்ல, அந்த பெண்ணுக்கு பாதிப்பு என்பதை தாண்டி மகுசூமியா குலத்துல ஒரு பொம்பளை திருட்டாலாம், மகுசூமியா ஆளை கையை வெட்டிட்டாங்களாம் அப்படின்னு வரக்கூடாது என்று ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த மக்கள்லாம். உடனே என்ன செய்யறாங்க? நம்ம எப்படியாவது பேசி ரசூலுல்லாஹ்ட்ட பேசி இதை கொஞ்சம் மாற்றி அமைக்க சொல்லுவோம், வேற மாதிரி தண்டனை கொடுக்க சொல்லுவோம், இப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி யார் பேசுறது? உசாமா தான் சரியான ஆளு. இப்ப சொன்ன உசாமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்த ஜெயிதுடைய மகன் தான் உசாமா. உசாமாவை கூப்பிட்டு நீங்க தான் போய் எப்படியாவது பேசணும், ரசூலுல்லாஹ்ட்ட பேசி இந்த அம்மாவுக்கு தண்டனை இல்லாம திருடினது கை வெட்டுவாங்கல்ல, அந்த தண்டனை இல்லாமல் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவரையும் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் என்ன செய்யறாரு? ரொம்ப வற்புறுத்துறாங்களேன்னு சொல்லி போயிடுறாரு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் மேல அவ்வளவு பிரிய வச்சிருப்பாங்க. ஒரு தொடையில ஹசனை வச்சிருப்பாங்க, இன்னொரு தொடையில உசாமா வைத்துக் கொண்டு இந்த ரெண்டு பேரையும் நான் விரும்புகிறேன். சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது ஹசன்கிற சொந்த பேரன், மக வீட்டு பேரன், இவர் அந்த ரத்த பந்தம் இல்ல, அடிமை பிள்ளை. அந்த பிள்ளையத்துக்கு ஒரு மடியில வைத்துக் கொண்டு இந்த இருவரையும் நான் விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு உசாமா மேல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பாசம். இதை விளங்கிக்கிட்டு தான் உசாமா விட்டு சொல்ல சொன்ன அந்த பாசத்துல ரசூலுல்லாஹ் ஒரு சலுகை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு உசாமா அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் நடக்காது, வளையிறதுக்கு பேச்சுக்கு இடம் கிடையாது. யாரு சொல்றா என்ன சொல்றான்னு பார்க்க, என்ன மேட்ரு தான் பார்ப்பாங்க. உசாமா சொன்ன உடனே முகம்லாம் செவந்து போய் கோவத்துல உசாமாவை கண்டிச்சா மட்டும் பார்த்தா சமுதாயத்தை கண்டிக்கணும்னு சொல்லி கூப்பிட முட்டையும் எல்லாரையும் கூப்பிடுட்டாங்க. உசாமா ரெக்கமெண்ட் பண்ண உடனே என்ன விஷயத்தில் ரெக்கமெண்ட் வந்திருக்கிற? அவர் ரகசியமா கண்டிச்சு போன அனுப்பிவிடல. இந்த நோய் பரவலா முத்தி இருக்குது, எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி உசாமாவை மட்டும் கண்டித்து அனுப்பாம அனைவரையும் கூட்டி வைத்துக் கொண்டு எதற்கு இவர் ரெக்கமெண்ட் வந்திருக்கிறார்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை வளைக்கிறதுக்கா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற நீதியை கெடுக்கிறதுக்கா? இதுக்கு நான் உடன்பட மாட்டேன். என்னுடைய மகள் அப்பதான் சொல்றாங்க, என் மகள் பாத்திமா, அந்த அம்மா பேர் பாத்திமா தான், மகுசூமியாவுடைய பெண்ணு திருடினாங்களே அவங்க பேர் பாத்திமா. அதுக்காக சொல்றாங்க இந்த பாத்திமா இல்ல, என் மகள் பாத்திமா திருடினாலும் இதே தண்டனை தான், வளைய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் எதற்காக அழிந்தார்கள் தெரியுமா? முக்கியமான ஆளுக்கு திருடி விட்டால் அவனை மன்னிச்சு விட்டுறது, எவனாவது ஒரு அப்பாவி திருடினா அவனை தண்டிக்கிறது. அப்படிதான் நீ பாக்குறோம். 9,000 கோடி எடுத்துருக்கோம்னா அவனை விட்டுறது, 200 ரூபாய் கடன் கொடுக்கறான்னா ஜப்தி பண்றது, அவன் இடத்த போய் நிலத்தை போய் சரி ஜப்தி. இதான் நடந்துட்டு உலகத்துல. அப்ப 10,000 கோடியை சுரண்டவன் எல்லாம் வெளியே நிற்பான். 25 ரூபாய் லஞ்சம் வாங்கின தாசில்தாரை பிடிச்சி உள்ள போடுவாங்க. 25 ரூபாய் லஞ்சம் வாங்கினவன் ஜெயில, 25,000 கோடி வாங்கினவன் பதவியில, ஆட்சியில், அதிகாரத்தில். அப்ப இப்படி இருக்கு. இதில் சொல்லி காட்டுறாங்க. முந்தைய சமுதாயம் எதுக்கு நாசமா போனது தெரியுமா? இப்போ முக்கியமான பிரமுகர்கள் தவறு செய்தால் அவர்களை விட்டு விடுவதும், சாதாரண மக்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பதும், இதனால் தான் அழிந்து போனார்கள். அது இங்கே நடக்காதுட்டாங்க. என்னிடத்தில் நடக்காது, இந்த மார்க்கத்தில் நடக்காது. பாத்திமா மகுசூமியாவுடைய கை வெட்டப்படும், என் மகளே திருடினாலும் கை வெட்டப்படும், உசாமாவே ரெக்கமெண்ட் பண்ணாலும் அது கேட்க மாட்டேன். எனக்கு முக்கிய வேண்டப்பட்ட உசாமா சொன்னாலும் சரி, சட்டத்தை எல்லாத்தையும் பாருங்க, அனைத்தையும் ஜாதி தான் முடிக்கிறது.
கேட்டவர் உசாமா, அதை வந்து பார்க்கவே இல்லை. வேண்டிய ஆளுக்கு தானே சலுகை செய்யறான், அதை பார்க்கவில்லை. அதே மாதிரி உயர்ந்த குலத்துக்காரங்க தான் சலுகை கேட்கறாங்க, அதை பார்க்கவில்லை. அதே மாதிரி இந்த அறிவுரை என்ன சொல்றாங்க, என் மகளுக்கு அதுதான் நீதி. அப்ப இந்த குற்றங்கள் நினைக்கிற நேரத்திலான சாதி சேர்க்கிறான். ஒரு குற்றம் செஞ்சிட்டான்னு சொல்லி ஒரு ஜாதி தலைவருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு வைங்க, குற்றத்துக்கு தண்டனை பார்க்க மாட்டேங்கிறான், 50 பேர் ரோட்ல இறங்கிடுறான். எங்க சாதியை சேர்ந்தவருக்கு தண்டிப்பீங்களா, தண்டனை கொடுத்து ஜெயில போடுவீங்களா? அட எதுக்குடா போட்டாங்க, அதுக்குரிய குற்றத்தானே போடுறான். ஒரு குற்றத்துக்காக வேண்டி நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுமையானால் இனத்தின் அடிப்படையில் அதை வந்து என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்துற காட்சியை பார்க்கிறோம், தண்டனையை வந்து கொச்சைப்படுத்துற காட்சியை பார்க்கிறோம். சரியா கொடுத்திருக்கும் பொழுது தவறா கொடுத்தா இந்த அப்சல் குருலாம் கொடுத்தாங்க, தவறா கொடுத்தா நம்ம கேட்கலாம் நியாயமற்ற முறையில். அவனே ஆதாரம் இல்ல, தேசத்தை திருப்திப்படுத்துறதுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுத்தான். அதனால நம்ம எதிர்த்தோம், நம்ம ஜாதிக்காக எதிர்க்கல, நியாயத்துக்கு எதிர்த்தோம். ஆனா அப்படி இல்லாம உண்மையான குற்றத்துக்கு தண்டிக்கப்படும் பொழுது கூட சாதியை சொல்லி என்ன செய்யறாங்க, ஆள் திரட்டுறாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் மரணடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதையும் இது சொல்லி காட்டுறாங்க, மகள் திருநாளும் விட மாட்டேன். இந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டங்களை தீட்டி ஜாதியை ஒழிக்கிறாங்க. அதை விட பிலாலுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்து, பிலால் யாரு, அடிமை. அடிமைன்னா அவர் பொதுவாக அடிமையில் 2 வகை இருக்கு. கொஞ்சம் பர்சனாலிட்டியா உள்ள அடிமை இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் நல்லா நடத்துவாங்க. கொஞ்சம் நீக்குற அடிமையா இருந்தாங்கன்னு வைங்களேன், அடிமை பிளஸ் சகிக்க முடியாத கலர், அந்த 2 சேரும் பொழுது அவரை ரொம்ப இழிவாக பார்ப்பார்கள். வெளிநாட்டில இருந்து அடிமையை பிடிச்சிட்டு வந்தா நல்லாவும் இருப்பான்ல, வேற வேற இத்தாலியில இருந்து அடிமை வந்தாங்க, பல நாட்டு அடிமைகள் இருந்தாங்க, நல்ல ஒரு பர்சனாலிட்டி உள்ள அடிமையா இருந்தார்களே, ஆனால் அவர்களை இழிவா நடத்துவாங்க. இந்த இழிவை விட கம்மியா இருக்கும். இந்த பிலால் மாதிரி இருந்தார்களுடைய இழிவு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அடிமையாவும் இருந்தாரு, கண்ணங்கரேன்னு இருந்தாரு, அடுப்பு கறி மாதிரி இருப்பாரு. அந்த மாதிரியா ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அடித்து துவைத்தார்கள். இஸ்லாத்தை விட்டுன்னு சொன்னார்கள். அகதுன்றார், முடியாது, உசுரே போனாலும் சரி ஒருத்தன் தான் சொல்லி உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து வசதியா இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும் நடந்த சம்பவம், அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த எஜமான்ட்ட போய் பேசி, இதுக்கு எவ்வளவு போய் வேலை நான் வாங்கிக்கிறப்ப அந்த அடிமையை நல்ல காஸ்ட்லி விலை சொல்லி அவன் சொல்லி அந்த விலையை கொடுத்தவரை வாங்கி விடுதலையாக்கினாங்க. யார, பிலால. அப்ப பிலால் அவர்கள் அடிமையாக இருக்கும் பொழுது பட்ட கஷ்டத்தை பார்த்துவிட்டு அபூபக்கர் அவர்கள் வந்து தன்னுடைய காசை கொடுத்து அதிக விலை கொடுத்து, அவன் அந்த மாதிரி விலை கூட சொல்லுவாங்கல்ல, தேவைக்கு தகுந்த மாதிரி, தேவை ஏற்பட்ட உடனே அதிக விலை சொல்லி அந்த அதிக விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்யறாங்க. அதுக்கு பிறகு மூச்சு விட முடிஞ்சவருக்கு யாருக்கு, பிலாலுக்கு. இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அத்தக செய்யுதுனா செய்யுதனா, எங்களுடைய தலைவர் அபூபக்கர் எங்களுடைய தலைவர் பிலாலை விடுதலை செய்தார். 2 பேரும் தலைவர்ங்கிறாங்க. உமர் சொல்றாங்க, அத்தக செய்யுதுனா அபூபக்கர், எங்கள் தலைவர் அபூபக்கர் விடுதலை செய்தார். யார, செய்யுதனா பிலால், எங்கள் தலைவர் பிலாலை விடுதலை, 2 பேரும் தலைவர்ங்கிறாங்க. இந்த தலைவரை அந்த தலைவர் விடுதலை செய்தார் என்று சொல்லி இருவரையுமே தலைவர் என்று சொல்ற அளவுக்கு அந்தஸ்து. இது உமருக்கு எது உண்டாக்குனுச்சு? இனவரையில் ஊறி போன உமருக்கு, குலப்பெருமையில ரொம்ப தாண்டவமாடி உமருக்கு வந்து இந்த மாற்றம் எப்படி அவரை தலைவர்னு சொல்ல முடிந்தது? பிலாலை என் தலைவர் என்று சொன்னாங்க. அதான் இந்த மாற்ற மார்க்கம். ஆதமுடைய பிள்ளைகள் இந்த குலங்கோத்திரத்துலாம் உயர்வுக்குரியது இல்ல, தக்குவாதான் அளவுகோல். அவர் அவ்வளவு அடியும் வாங்கிட்டு கொஞ்சம் கூட பொருளாம அகது நின்றார்ல, அதைத்தான் பார்த்தாங்களே தவிர அவருடைய கலரை பார்க்கல, அவர் வெளிநாட்டிலிருந்து பிடித்து வரப்பட்ட அடிமை என்பதை பார்க்கல, அவருடைய தகுதியெல்லாம் பார்க்காம இதை பார்த்த காரணத்தினால்தான் உமருக்கு இப்படி சொல்ல முடிந்தது. அதே மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவில் நடக்கிறது. சல்மான் பார்சி அவர் வெளியூர்காரர், சுஹைபு அவர் இத்தாலி, சல்மான் பார்சிங்கிறவர் ஈரான் சேர்ந்தவர், சுஹைபு என்பவர் இத்தாலியை சேர்ந்தவர், சுஹைபு ரூமிம்பாங்க, ரூம்டா இத்தாலியை சேர்ந்தவர், பிலால் அவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். இந்த 3 பேருமே இழிந்தவர்கள் அந்த மக்கள் பார்வையில். சல்மானா இருந்தாலும் சரி, சுஹைபா இருந்தாலும் சரி, பிலாலா இருந்தாலும் சரி, 3 பேரும் 3 பகுதிகளில் இருந்து வந்து ஒரு மட்டமாக கருதப்பட்டவர்களா இருந்தாங்க. 3 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் அபு சுஃபியான் வர்றாரு. அபு சுஃபியானை பார்த்து, எப்ப இது மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்கிறது, அபு சுஃபியானை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரிகளை இன்னும் நல்ல கருவர்களை நீ எல்லாம் நடமாடிட்டு இருக்கிற. அபு சுஃபியானை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக வாழ வந்து இன்னும் நல்லா சுழட்ட வேண்டியிருக்கு,
நீ இவ்வளவு எங்களுக்கு அநியாயம் மட்டும் ஊர்ல நடமாடிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அபூ சுஃபியானை பார்த்து இந்த 3 பேரும் பேசிடுறாங்க. அப்ப அபூபக்கர் வர்றாங்க. என்னடா இது எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த ஆளு, ஊர் தலைவர் அவர், பழைய முன்னாள் தலைவர் அபூ சுஃபியான்ங்கிறவர், எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை போய் இந்த ஆளுக்கு பேசிவிட்டாங்களே அவங்கள திட்டார். யார்? அபூபக்கர் சித்திக் அவர்கள். எப்படி இந்த மாதிரி பெரிய மனுஷன் பேசுறீங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க, தலையை சீவனுங்கிற அர்த்தம், அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக வாழை இன்னும் நல்லா சுழட்டி இருக்கணும்னு அர்த்தம், காலி பண்ணிருக்கணுங்கிறார். என்ன வார்த்தையை பேசுறீங்கன்னு சொல்லி திட்டார். திட்டு ரசூல்லாட்ட போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு போய் கம்ப்ளைண்ட் மாதிரி சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூபக்கர் கோபப்படுறாங்க. யாரை போய் திட்டிட்டு வந்திருக்கிற, அவங்க யாரு, எப்படிப்பட்ட தியாகிகள், அவங்க சொன்னதை நீ அவங்கள கணிச்சிட்டு வந்துருவியா, அவங்கள கோபப்படுத்திட்டியா? இல்ல இல்ல கோபப்படுத்தல, நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன், போய் மன்னிப்பு கேட்கிறாரு. இல்ல நான் எல்லாம் மன்னிச்சிருவோம் அவங்கள, 3 பேர் மன்னிக்கிறாங்க. அப்ப இந்த 3 பேரும் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு தலைவருக்கு எதிராக சொல்லி இருக்கிறாங்க. இவர் தலைவருடைய தகுதியை பார்த்து அபூபக்கர் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அபூபக்கரையும் பார்க்கல, அந்த அபூ சுஃபியானையும் பார்க்கல, இந்த 3 பேரை பார்க்கறாங்க. இந்த 3 பேர் எப்படிப்பட்ட கொள்கைவாதிகள், அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்பதற்காக அவங்கள கோபப்படுத்திட்டு வரலாமா? நீ அபூ சுஃபியானை விட இவங்க மட்டமான ஆட்களா? அப்ப நீ எப்படி குலத்துக்கு மரியாதை கொடுக்கற, கொள்கைக்கு மரியாதை கொடுக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்ச செய்தி முஸ்லிம்ல 6568வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி அபூபக்கர் எங்கள் தலைவர் பிலால் தலைவரை விடுதலை செய்தார் என்கிற ஹதீஸ் 3754வது ஹதீஸாக இருக்கிறது. இந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுத்த காரணத்தினால தான் அவர் முஅத்தினா நியமிக்கிறாங்க. நம்ம நாட்டில் மோதினுக்கு அர்த்தம் வேற, மோதினா பாத்தியா வருவர் கவன் கழிக்கிறவர் இப்படி அர்த்தம் ஆகி போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த மோதின் என்ன, இமாமுக்கு அடுத்த தகுதி, பள்ளிவாசல்ல இமாமுக்கு அடுத்த தகுதி, அடுத்த தகுதி மாத்திரமில்ல, அவருடைய சொல்ல கேட்டு தான் உள்ளே போக முடியும். ரசூலுல்லாஹ் பார்க்கறது பர்சனல் செக்ரட்டரி அவரது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா பிலால் தனிப்பார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுவாங்க, போய் கேட்டு இன்னார் வந்திருக்காங்கன்னு அவர் சொன்னா தான் ரசூலுல்லாஹ் போய் பார்க்க முடியுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அந்தரங்க செயலாளர் யாரு? பிலால். மனசு வருமா இப்படி? குலப்பெருமையில ஊறி போன ஒரு சமூகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் கேவலமாக கருதப்பட்ட ஒருத்தரை தன்னுடைய அந்தரங்க செயலாளராக வைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைக்கிறாரு. இவன் அழைச்சு நான் எப்படி போறது? அப்படி இன்னைக்கு இருக்கா இல்லையா? இழிந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவனை உங்க ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, உங்க வேலைக்காரனை விட்டு கூப்பிட்டு வருவானா? உங்க கல்யாணத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட விடுறீங்க, ஒரு பணக்காரரை, நீங்க போகாம என்ன செய்றீங்க? நீங்க போல உங்க தம்பி என்ன போக சொல்லல, உங்க சொந்தக்காரரை போக சொல்லல, ஒரு வேலைக்காரரை விட்டு கூப்பிட்டு வா, வருவானா? என்னடா நீ கவலைப்படுத்துற, வேலைக்காரன் கிடைச்சான நீ கூப்பிடுறதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா தொழுகைக்கு அழைக்கிற அவரை விட்டு கூப்பிட விடுறாங்க. அவர் தான் கூப்பிடுவார், வா ஹய்யா அலஸ் ஸலான்னு யார் கூப்பிடுவார்? பிலால் தான் கூப்பிடுவார். யாரை நீ இழி உண்டிய அவர் தான் அழைப்பார், அதை ஏத்து நீ வரணும். சின்ன விஷயமா இது முஅத்தின்ங்கிறது? ஒவ்வொரு தொழுகைக்கும் பிலால் தான் அத்தனை மக்களையும் தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, வெற்றிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அல் ஃபலாஹ்ங்கிறத ஒரு நீக்குற சொல்கிறார், இழிந்தவராக கருதப்பட்டவர் சொல்கிறார், மக்கள்லாம் திரண்டு வர்றாங்கன்னா எப்படிப்பட்ட மாற்றம்? கடுகளவு கூட இந்த குலப்பெருமை இருந்தால் சாத்தியமாகுமா? இல்ல யாராவது வந்துகிட்டு என்னங்க வேற ஆள் கிடைக்கலையா, பிலால் தான் கிடைச்சா யாராவது கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட ஏன் அபூபக்கர் கிடைக்கலையா பாங்க சொல்றதுக்கு, உமர் கிடைக்கலையா, எங்களை மாதிரி பெரிய கோத்திரத்தில் உள்ள ஆட்கள்லாம் இல்லையா, இந்த பிலால் தான் உங்களுக்கு கிடைச்சாரா? ஒருத்தர் கேட்கலையே, ஏன் நியமிச்சீங்கன்னு கேட்கல. இவர் அழைப்பை ஏற்று நாங்கள் போவதா? அப்படி வரணும், போல வைக்கிறது மறந்துடணும் யாருங்கிறத. அவர் பிலால் நீக்குறோ என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூலின் முஅத்தின் அவரு, வாங்க சொல்றவரு. மக்கா வெற்றி கொண்டு காபத்துல்லாஹ் ரசூல் நுழையிறாங்க, கூட அவர் மட்டும் தான் போறாரு. எவ்வளவு முக்கியமான ஆட்களா இருக்கிறாங்க, உள்ள போக முடியல. ரசூலுல்லாஹ்வோட கூட போனால் வெளியே வந்த பிறகு ரசூலுல்லாஹ் எங்க தொழுதாங்க, எத்தனை தொழுதாங்க மக்கள் யார்கிட்ட கேட்கறாங்க? பிலால்கிட்ட கேட்கறாங்க. அப்ப மக்கா வெற்றி நேரத்தில் கூட அந்த மாதிரி முக்கியமான இடத்தில் கூட இவர் தான் ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்கன்னா என்ன ஒரு அந்தஸ்து! அவ்வளவு பெரிய தகுதியை பிலாலுக்கு கொடுத்தாங்களே, அப்படி எப்படி விட மார்க்கம் இதுல இருந்து அந்த இது வரலாமா நமக்கு? நான் ராவு தரணி மறைக்காரு இந்த மாதிரிலாம் வரலாமா? நம்ம எல்லாம் ஒரு கொள்கை சகோதரர்கள், எல்லாம் ஆதமுடைய மக்கள், பல கலர்ல எல்லாம் படைச்சிருப்பான். அதனால யாரும் வசந்தவன் கிடையாது. ஒரு பல விதமான குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்திருப்பான், அவனுடைய முன்னோர்கள் பல சாதனைகள் செஞ்சிருப்பாங்க, இன்னொரு சாதனை செஞ்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? இப்படியான ஒரு மாற்றம் வரணும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. அதே மாதிரி இப்ப ஹஜ்ஜிக்கு போறோம்,
எல்லாரும் போய் அரஃபாவில் போய் தங்குறோம். அல் ஹஜ்ஜி அரஃபாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜின்றால அரஃபா தான். அரஃபாவுல தங்கலன்னா ஹஜ்ஜே செல்லாதுங்க. ஹஜ்ஜுடைய பல பல சடங்குகள் இருக்கிறது, பல வணக்கங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான வணக்கம் என்ன? அரஃபா மைதானத்தில் கூடுவது, அங்கே இருந்து தான் புறப்படுவது. அப்ப அந்த அரஃபாவில் கூடுறது என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்களும் ஹஜ்ஜி போனாங்கல்ல, மக்கத்து குறைஷிகளும் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை என்ற அடிப்படையில் அவர்களும் ஹஜ்ஜி செய்தார்கள். இதே மாதிரியான தவாஃபெல்லாம் செய்வார்கள். அப்ப அந்த ஹஜ்ஜி செய்யும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு கேட்டா, அந்த தங்கிட்டு 9 நாள் தங்குவாங்கல்ல, தங்கிட்டு புறப்படுறது, அதை 2ஆ பிரிச்சு வச்சிருந்தாங்க. முஸ்தலிஃபாங்கிற இடத்துல போய் உயர் ஜாதிக்காரங்கள்லாம் போய் தங்குறது. அரஃபாவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கீழ் மக்கள் இருப்பாங்கல்ல, நீ அங்க போ, அங்கிருந்து நீ புறப்பட்டு வா, இது எங்களுக்குள்ள இடம். முஸ்தலிஃபா என்பது யாருக்குரியது? உயர்ந்த ஆட்களுக்கு, உயர்ந்த குலத்துக்கு உரியது. அப்ப அந்த 9ஆம் நாள் ஹஜ்ஜிக்கு உள்ள கடமையில அரஃபா பேர் இருக்குல்ல, அந்த இடத்தில் முஸ்தலிஃபா தான் இருந்தது. முஸ்தலிஃபாவில் போய் தங்கிட்டு தான் என்ன செய்வாங்க, எல்லாம் புறப்பட்டு வருவாங்க. சாதாரண மக்கள் எங்க இருக்காங்க? இந்த குறைஷ் அல்லாத இழிந்த மக்களாக கருதப்படுறவங்க எல்லாம் இதுல அரஃபாவில் போய் தங்க வச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான், சும்மா அஃபீது மின் ஹைத் அஃபாலன் நாஸ், நீங்க உயர் குலத்திலும் இருக்கிறீங்க, தாழ்ந்தவர்கள் இருக்கிறீங்க, நீங்க முஸ்தலிஃபாவில் தங்காதீங்க. எதை இழிந்தவருக்குன்னு ஒதுக்கி இருக்கிறானோ அங்க போய் எல்லாம் தங்குங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான் அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, எந்த அரஃபாவை இழிந்தவருக்கு ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அங்கதான் நான் நிற்பேன். நீ ஒதுக்குறதுனால இழிந்தது கிடையாது, அந்த இழிந்தவரோட சேர்ந்து நான் உட்கார போறேன். இப்ப என்ன செய்வேன்? எனக்குன்னு ஒதுக்கி வச்சுக்கிறிய, அங்க வரமாட்டேன். என்னை மாதிரி அபூபக்கர் உமருக்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறிய, அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். நாங்க எல்லா மக்களுக்கும் எது இருக்கிறோம், சாதாரண மக்களுக்கு அங்க போய் உட்கார்றோம்னு சொல்லி உடைச்சு காட்டினாங்களே. இன்னைக்கு வரைக்கும் அரஃபா தான் நிக்குது, அரஃபா தான் ஹஜ்ஜுடைய கடமையாகிவிட்டது. அப்ப அரஃபா என்பதுல தங்காம முஸ்தலிஃபாவில் தங்குறது உயர்ந்தவனுக்கு, அரஃபாவில் தங்குறது தாழ்ந்தவனுக்கும் இருந்ததை மாற்றுவதற்காக உயர்ந்த குலத்தில் பிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் தங்குறாங்க, உடைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஊர் மக்கள்கிட்ட என்னென்னலாம் குலவெறி இனவெறி இருந்ததோ அத்தனை உடைத்து கட்டுற காட்சியை பார்க்கணும். இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, காபாவில் தவாப் செய்யறாங்கல்ல, தவாப் செய்யும் பொழுது போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸோட தவாப் செய்யக்கூடாது. பல ஊருக்காரங்க வருவாங்கல்ல, ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா இதெல்லாம் பாவம் செஞ்ச ட்ரெஸ். எங்கள்கிட்ட நாங்க ட்ரெஸ் வச்சிருக்கிறோம், நாங்க விரும்பின ஆளுக்கு ட்ரெஸ் கொடுப்போம், அதை போட்டுக்கிட்டு தான் தவாப் செய்யணும். நாங்க யாருக்கு கொடுக்கலையோ அவன் நிர்வாணமா தான் செய்யணும். இப்படி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தவாப் செய்யும் பொழுது வருவாங்க, உயர் ஜாதியை கேட்பாங்க, நல்லா இந்த ட்ரெஸ் போட்டு போய் தவாப் செய், வாடகைக்கு ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இதை போட்டுக்கிட்டு தவாப் செய். மற்றவங்க அப்ப நீ எழுந்தவன், நீ சும்மா செஞ்சுட்டு போ. அப்ப இந்த காபாவை தவாப் ஆண்கள் பெண்களும், பெண்களா இருந்தாலும் நிர்வாணமா தவாப் செய்வாங்க. யாரு? இழிந்தவர்களா இருந்தால். ஆண்களா இருந்தாலும் இழிந்தவர்கள் என்று கருதினார்களே, ஆனால் அவங்க தவாப் நிர்வாணம் செய்யணும். உயர்ந்த ஜாதிக்கார நம்ம நாட்டில் கூட இருந்துச்சா இல்லையா? பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது, சில குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பெண்கள் மேல் சட்டை போடாமல் தான் போக வேண்டும், அப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் பல வருடங்கள். நமக்கு தெரிந்து நம்ம சுதந்திரம் அடையும் பொழுதுதான் அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம். 2000 வருஷமாக பெண்களை நிர்வாணம் முக்கா நிர்வாணமாகத்தான் என்ன செஞ்சாங்க, நடத்தி கொண்டிருந்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. ஒட்டச்சி எறிஞ்சாங்க. இந்த ஆண்டுக்கு பிறகு எந்த நிர்வாணிக்கும் தவாஃபுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் யத்துஃப பில் பைத் உரியான், பைத்துல்லாவுல உரியான் நிர்வாணமாக எவனும் தவாப் செய்யக்கூடாது என்று டிக்ளேர் பண்ணி நிர்வாணமாக செய்வது குற்றமாக ஆக்கி என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அவன் சட்டையோட வா, அவன் ட்ரெஸ்ஸோட தவாப் செய்யி, இவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கி தான் தவாப் செய்யுங்கிறது கிடையாது என்று உடைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் மாத்துறாங்கன்னு பாருங்க. இந்த ஜாதி வரிய இதெல்லாம் புகாரியில் நீங்கள் 1665வது ஹதீஸில் பார்க்கலாம். நாளைக்கு தொடர்ச்சி பார்ப்போம். அல்லாஹ்